ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா ப்ரக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரக்கோலியில் எல்லா சத்துமே இருக்குது. கேன்சருக்குலாம் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ரேட்டு அதிகமாக இருக்குன்னு ரெகுலராக யாரும் சமைக்கிறது இல்லை. ஆனால் இது அவ்வளோ நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவாவது வாங்கி சாப்பிட்ருங்க. வாங்க ப்ரக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ ப்ரக்கோலியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாதான் இதில் உள்ள பூச்செல்லாம் க்ளீன் ஆகும். இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் இன்னொரு அடுப்பில் குக்கர் வச்சு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கணும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கேப்பில் ப்ரக்கோலியும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இதை ஃபில்டர் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ப்ரக்கோலிக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உருளைக்கிழங்குக்கு மட்டும் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு கிளறி விட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த காயை மட்டும் ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. தண்ணி இந்த குக்கரில் இருக்கட்டும், ஊற்றிடாதீங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். சூப்பு கூட சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப சின்ன துண்டாக இருந்தால் அரைக்காமல் விட்டுடுங்க. இது ஆறின பிறகு மூடி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பு ரெடி. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான், ப்ரக்கோலி சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பு நல்லா க்ரீமியாக இருக்குது. உருளைக்கிழங்கு பெப்பர்லாம் போட்டிருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.